ஹாலிவுட் தரத்தில் வெளியாகும் அஜித் ஆவணப்படம். நடிகர் அஜித்குமார் மலேசியாவில் ரேசிங்கில் ரொம்பவே பிஸியாக இருக்கார். இந்த நிலைமையில் நடிகர் அஜித்குமார் ரேசிங் பற்றிய ஒரு ஆவணப்படம் ஒன்று உருவாகிட்டு வருது. இந்த படத்தை இயக்குனர் ஏஎல் விஜய் மற்றும் இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்கிட்டு வராங்க. நடிகர் அஜித்குமார் தற்போது சில நாட்களாகவே ரேசிங்கில் ரொம்பவே பிஸியாக இருக்கார். தொடர்ந்து பல்வேறு ரேசிங்கில் அஜித் மற்றும் அவரது அணி கலந்து கொண்டு பெரிய அளவில் எல்லோர் கவனத்தையும் ஈர்த்திருக்காங்க. நடிகர் அஜித் குமாருக்கு திரைத்துறை பணியை கௌரவிக்கும் விதமாக அவருக்கு இந்த ஆண்டு இந்திய அரசின் பத்மபூஷன் விருதும் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2025ஆம் ஆண்டு வெனிஸ் நாட்டில் பிலிப் சாரியோல் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் குழுமம் சார்பில் சிறந்த ஜென்டில்மேன் டிரைவர் அவார்டும் வழங்கப்பட்டது. இந்த நிலைமையில கார் ரேசிங்ல தான் சந்திக்கும் சவால்கள் மற்றும் பல்வேறு அனுபவங்கள் குறித்து ஒரு ஆவணப்படம் உருவாகிட்டு வரதா ரொம்ப நாளாவே பேசப்பட்டு வந்தது. இப்படி இருக்கிற ஒரு நிலைமையில தான் ஒரு முன்னோட்டம், அதாவது இந்த ஆவணப்படத்தின் முன்னோட்டம் வெளியிடப்பட்டு ரேசிங் இஸ் நாட் ஆக்டிங் இட்ஸ் ரியல் அப்படின்ற ஒரு வார்த்தைகளோட தான் இந்த முன்னோட்டம் தொடங்குது. இதுல கார் பந்தயம் குறித்து தனக்கு இருக்கிற அனுபவங்கள் மற்றும் தான் சந்தித்த சவால்கள், என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவர் சந்திச்சாரு அப்படின்றத பத்தி அஜித்குமார் பேசுறாரு. இப்ப வெளியாகி இருக்க இந்த முன்னோட்டம் அஜித் ரசிகர்கள் பலரும் மத்தியில பெரும் வரவேற்பு பெற்றிருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இந்த ஆவணப்படம் வெளியாகிறதுக்கு பெரும் எதிர்பார்ப்பும் இருக்கு. You see the winners, but you don't see the tears behind the stage. A brilliant start to the 2025 season. It's just the vortex. They will cause controversy. Ajit Kumar Racing have had an incident. Who is the fucking vortex? Like in films, you have retakes. In racing, you don't have retakes. One mistake could wreck your car, could lose your life, you could hurt other people. It's hard. Not just for me, for my wife, for my children. They don't see me that often now. But I hope someday when they grow up, they will understand why I did what I did. I'm willing to work hard and do whatever it takes to get to the top.